PSM சர்டிஃபிகேஷன் நீங்க பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்ட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், கோன் ஆஃப் அன்சர்டினிட்டி அப்டின்னா என்னன்னு பார்க்க போறோம். போன வீடியோல வாட்டர்ஃபால் மாடல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க்ல இருக்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணி முடிக்கும்போது, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சச் அஸ் டிஃபரண்ட் பீப்பிள்ஸ், ப்ராசஸ், டெக்னாலஜி, அதாவது இந்த கரண்ட் மார்க்கெட் டெக்னாலஜி மாறி இருக்கலாம். அதாவது இந்த பர்ட்டிகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணது ஓல்ட் ஆயிடுச்சு. இந்த பர்ட்டிகுலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸ் வாட்டர்ஃபால் மாடல் ஓல்டு அஜைல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி இந்த ஒரு எம்ப்ளாயி வேற கம்பெனிக்கு போகிறது, அப்புறம் வேற ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறது. அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாயி ரொம்ப எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வர எம்ப்ளாயி கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஹியூஜாக அஃபெக்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து டைனமிக், அதாவது எந்த ஒரு எம்ப்ளாயி எப்போ கம்பெனி விட்டு லீவ் ஆகுறாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டெக்னாலஜி அந்த மார்க்கெட்டுக்கு வந்து புதுசாக வருது தெரியாது. இந்தமாரி சில காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து பிகினிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரிஞ்சாலும் லேட்டர் பீரியட் ஆஃப் ஒர்க்கில் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ராப்ளம் ஆயிரும். அதாவது நார்மல் ப்ராப்ளம்னா நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடும் சொல்கிறேன். எதனால் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி லீவ் ஆகிட்டு செகண்டாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணும்போது பிகினிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா நியூ எம்ப்ளாயி வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டர் பீரியட் ஆஃப் டைமில் அந்த நியூ எம்ப்ளாயே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி சொல்கிறாங்க. அதாவது பிகினிங் பீரியடில் உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாஸ் இருக்கும். லேட்டர் பீரியடில் உங்களுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாஸ் இருக்காது. இதுதான் கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி. இப்போ வந்து கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் காம்ப்ளெக்சிட்டி? ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ABC. இது ஏன்ட்டு இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அதை செக் பண்ணிக்கோங்க.